ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. ஒரே மழையாயிருச்சு மேட்ச். இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு சில இன்சைட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் பிளேயிங் 11 பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசிடலாம். டாஸ் ஜெயிச்சு நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்கும் போட்டாங்க. உள்ளே நீங்க ஆள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோலாம் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. ஆனா எப்படி போட்டாங்க அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். பிளேயிங் 11 பத்தி கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். பிச் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு நீங்க தான் சொல்லணும். நீங்க உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லுங்க. பர்ஃபெக்டா பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி போல் பண்ணது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நம்ம எதிர்பார்த்தோம் அஸ்வின் தான் ஸ்கேப் கோட்டா இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா அதுல சந்தேகமே கிடையாது. அது போல வாஷிங்டன். கோட்டை ஸ்கேப் கோட் ஆக்கிட்டீங்களேப்பா. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐ எம் மேக்கிங் ஒன் பாயிண்ட். இந்த ஜடேஜா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே ஆடி இருக்கணும்ன்ற நான். ஜடேஜாவோட இன்க்ளூஷனை நான் தப்பான இன்க்ளூஷன் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆடினார் இல்ல, அவர் ஈ ஷுட் ஹவ் கண்டினியூடுன்ற. நீங்க அதுக்கப்புறம் அஸ்வினை கொண்டு வந்தீங்க. அவர் டீசெண்டா போலிங் போட்டார், நல்லாவே போட்டார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே ஆடினார். செகண்ட் இன்னிங்ஸ்ல கட் நத்திங் மச் டு டு. டெஸ்ட் மேட்சஸ் ஓவர். ஆஸ்திரேலியா 330 அடிச்ச உடனே இந்த கன்சிஸ்டன்சி பத்தி தான் நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடுறீங்களா, அவரே ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுங்க. ஜடேஜா ஆடுறீங்களா, அவரே ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுங்க. இப்போ ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இவரை இப்ப ஒருவேளை ஜடேஜா இந்த டெஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல என்ன பண்ணுவீங்க? திருப்பி வாஷிங்டன் சுந்தர் போவீங்களா? அந்த நான் என்ன யோசிச்சேன்னா, பிரசீத் கிருஷ்ணா பருத்தி ஸ்டீப். மூட்டை திருப்பி குடோனுக்கு போயிடும். அதை தான் சொல்றேன். இப்போ பிரசீத் கிருஷ்ணா கொஞ்சம் ஸ்டீப்பா பவுன்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்ச் போக போக பிச்சு ஃபாஸ்ட்ன பாயிண்டே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த பவுன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதுனால பிரசீத் கிருஷ்ணா ஆடுவாங்களோ. ராணா கண்டிப்பா ஆட மாட்டாருன்னு தெரியும். பட் அதுக்கு மேல ஆகாஷ் தீப் இட்ஸ் நாட் அ பேட் சாய்ஸ். ஸோ பிளேயிங் லெவன் ஒரு தப்பான சாய்ஸ் இல்லை நான் சொல்ல. தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி அப்படின்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் சுந்தர், ரெண்டாவது மேட்ச் அஸ்வின், இந்த மேட்ச் ஜடேஜா. இப்போ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஜடேஜா டஸ். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த அவுட்கம் ஆஃப் தி கேம். அப்படிங்கும்போது என்ன சொல்றது, இந்தியா ஷுட் நாட் பி டூயிங் திஸ் ஆன் ஆனஸ்ட். இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஏன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் நாள்ல பிரிஸ்பேன்ல ஆடுறது கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். அந்த கிராஸ் செட்டில் ஆகிற வரைக்கும், பர்டிகுலரா உங்களுக்கு மழை இருந்ததுனால அப்படியே பட்டு அப்படியே இப்படி போகும். ஸ்லோவா பவுன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல பண்ட்டை இடிக்கவே இல்லை, நிறைய பேர் கீழே எல்லாம் போச்சு. கொஞ்சம் பவுன்ஸ் கொஞ்சம் இதுவா தான், கம்மியா தான் இருந்தது. அப்படிங்கும் போது ஃபுல்லர் லென்ஸ் போடணும். பேட்ஸ்மேனை என்டேஸ் பண்ணணும் டிரைவுக்கு. ஆகாஷ் தீப்பை நீங்க ஆடுறீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஆகாஷ் தீப் சுட ஓப்பன் த போலிங் அஹெட் ஆஃப் டிஎஸ்பி சார். ஏன்னா டிஎஸ்பி சாரும் பாத்தீங்கன்னா அவர் திரும்பி திரும்பி அடிக்கிறாரு கவாஜா. ஷார்ட் ஷாட், அதாவது ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது ஷார்ட்டா போடவே கூடாது. பும்ராவே கொஞ்சம் ஷார்ட்டர் லென்ஸ் தான் போட்டார், அவரும் மேல போடல. ஆகாஷ் தீப் ஒருத்தர் தான் மேல போட்டு டிரைவுக்கு அந்த மெக்ஸ்வினி அப்படியே துடிக்கிறாரு, அப்படியே கவர் டிரைவ் ஆடுறதுக்கு. அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே ஒரு ஒரு பேஷன்ஸே இல்லாம 13 ஓவர்ல விக்கெட் எடுக்கலன்னு குட் டாஸ் டு லூஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. பிச்சில் ஒண்ணுமே இல்ல. பிரிஸ்பேன் பிச்சு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே பெருசா எதுவும் இருக்காது. பால் அவ்வளவு குவிக்கா பேட்டுக்கு வராது. த லென்ஸ் வாட் யூ போல் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஃபோர்ஸ் த பேட்ஸ்மேன் டு பிளே ஃபால்ஸ் ஷாட்ஸ். அதுதான் தேரி பிரிஸ்பேன்ல. நீங்க கேப் டவுன்ல பாத்தீங்க, ஒரு பிச்சு கொடுத்தா பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா, 5 நாள்ல முடியும், 5 செஷன்ல முடியிற மாதிரி. அந்த மாதிரிலாம் வராது பிரிஸ்பேன்ல. சோ உங்களுக்கு இந்த மாய்ச்சர் எல்லாம் போச்சு, இந்த கிராஸ் எல்லாம் நல்ல செட்டில் ஆனணும்னு குயிக்கனப் ஆக ஆரம்பிக்கும். விக்கெட் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. அப்பயும் நீங்க கேர்ஃபுல்லா ஆடணும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் லிட்டில் டிசப்பாயிண்டட் தட் 13 overs India got with a little bit of a moisture around. They didn't bowl the right lengths. பட் 13 ஓவர்ன்றது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் டு டாக் அபவுட் டீம். போர்காஸ்ட் 4 நாளும் படுமோசமா இருக்கு. இன்னொன்னு பாருங்க, ஒருவேளை இஃப் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் ஆன் டைம், இட்ஸ் கோயிங் டு பி ஏர்லி half an hour ஸ்டார்ட். த பால் இஸ் ஒன்லி 13 overs ஹோல்ட். இட் இஸ் கோயிங் டு பி கிளவுடி ஸ்கைஸ். 2 விக்கெட்டை நிப் பண்ணாங்கன்னா, ஈவன் இஃப் இந்தியா போல் ஆஸ்திரேலியா டுமாரோ, இஃப் தேர் சைசபிள் அமௌண்ட் ஆஃப் பிளே, இந்தியா வில் டிக்டேட் டைம்ஸ். ஆல் அவுட் நாளைக்கு பண்ணுவாங்களா, ஃபுல்லர் லென்ஸ் போடுவாங்களா? தெரியாது. சரி, நான் இந்த மேட்ச் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன WTC அடுத்து 2-2 ஜெயிக்கணுமா இந்தியா? 2-2 ஜெயிச்சா they don't need any favors சார். 3-1 ம். சீரீஸ் ஜெயிச்சாங்கன்னா they don't need any favors. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போட்டோம், ஸ்ரீலங்காவோட அதெல்லாம் கவலையே கிடையாது. ஆனா நீங்க 2-1 ஜெயிச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க.
ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா, நான் திருப்பியும் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா தோக்க மாட்டான் பாகிஸ்தானோட. ஏன்னா பயங்கரமான ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க. பேஸ் ஸ்பேஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஞ்சுரியன் விக்கெட்ல இப்படி இப்படி எல்லாம் போடுற ஆளுங்க அவங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஸ்ரீலங்கா ஹேஸ் டு வின் அ டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அதுக்கு சான்சஸ் இருக்கு ஸ்ரீலங்கால, நான் இல்லைன்னு சொல்லல. நீ உன் கையில கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் அவன்கிட்ட தோக்கணும், அவன் அவன்கிட்ட தோக்கணும். நாட் மெனி டைம்ஸ் இட் ஹஸ் ஒர்க் அவுட். இந்த மேட்ச் டிரால போச்சு. இந்தியா ஹஸ் டு பீட் ஆஸ்திரேலியா இன் போத் மெல்பர்ன் அண்ட் அடிலைட். நாட் இம்பாசிபிள், பட் இட்ஸ் கோயிங் டு பி டஃப். சரி, இப்ப 4 நாள்ல ரிசல்ட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும், இந்தியா என்ன பண்ணணும்? சார், பிரிஸ்பேன்ல வேகமா போகும் டெஸ்ட் மேட்ச். ரன் வர்றதை நிறுத்தவே முடியாது. விக்கெட்டும் வேகமா விழும். அதனால வந்துட்டு 4 நாள் இப்போ என்ன இப்ப திருப்பி ஃபர்தரா மழையில போக கூடாது. 4 நாள் வந்துட்டு உங்களுக்கு ஏர்லி ஸ்டார்ட் நடந்தாலும் 98 into 4 கணக்கு பண்ணிக்கோங்க. 392 ஓவர், பயங்கர டைம் இருக்கு ரிசல்ட் போர்ஸ் பண்றதுக்கு. இந்தியா ரொம்ப சிம்பிள் சார். ஸ்டில் இந்தியாஸ் காட் த அட்வான்டேஜ். 13 ஓவர் தான் பிச்சு யூஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய மழை பெஞ்சிருக்கும். நாளைக்கு வந்தோடனே ஸ்லோவா பால் அலையும், இந்த ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். சன்னு வெளியில வந்தாதான் தேர்ட் டேல இருந்து விக்கெட் செட்டில் ஆகுன்றதுனால இந்தியாஸ் காட் அட்வான்டேஜ். இந்தியா என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. உஸ்மான் கவாஜா என்ன பண்றாரு, நேர வர்ற பால்லாம் வெல் பண்றாரு. ஏன்னா வித் பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட், ரெண்டே ரெண்டு பிச்சு வேர்ல்டுல உங்களுக்கு வந்துட்டு டூ மச் ஆஃப் பவுன்ஸ் ஆஃப்டர் பிச்சிங்னா, ஒன்னு வாண்டரஸ், ரெண்டாவது பிரிஸ்பேன். வாண்டரஸ்லயும் பிரிஸ்பேனையும் எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கவே முடியாது. 4 மீட்டர் லென்த் போட்டீங்கன்னா தான் எடுக்க முடியும். இவங்க 6-7 மீட்டர் போடுறாங்க. 6-7 மீட்டர் போட்டீங்கன்னா மார்க் வரும் பால். அவர் கவாஜா நேர வர்ற பால்ல இப்படி விடுறாரு, அவர் ஆடவே வைக்கல. அப்ப ஒரு சில பால பேக் ஃபுட் போய் புல் பண்றாரு போது இங்க என்ன பண்ணணும், மிட் ஆஃப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மாதிரி ஒய்டா வச்சுட்டு, ஏன்னா மேல போட்டீங்கன்னா டிரைவ் அடிக்க போவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மாதிரி வச்சுட்டு பால் அலையுது, வர சி மூவ்மெண்ட் இருக்கும். சி மூவ்மெண்ட் இருக்கும் போது ஸ்ட்ரைட் டிரைவ் ஆட முடியாது. ஸோ அந்த பால் வந்து சீமாய் போற அந்த டைரக்ஷன்ல டிரைவ் ஆனீங்கன்னா கவர்ஸ் தான் போகும். ஸோ பாயிண்ட்டையும் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த மிட் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மாதிரி வச்சுட்டு புல்லர் லென்ஸ் போடணும் அந்த சேனல்லையே. உங்களுக்கு ஆஃப் ஸ்டம், ஃபோர் ஸ்டம், ஆஃப் ஸ்டம், ஃபோர் ஸ்டம் டு மேக் தம் டிரைவ். தென் தே யூ காட் அ சான்ஸ். இந்த மாதிரி இந்தியா போட்டா வாய்ப்பு கிடையாது. ஆஸ்திரேலியா இப்ப ரொம்ப சிம்பிள் சார். இப் தே வின் தி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பை எனி மார்ஜின், they will still be in the top 2 and they'll be ahead of India போது அவங்க என்ன பண்ணணும், 4 செஷன் ஆடணும். 4 செஷன் அவங்க ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 360 370 வந்துருவாங்க. 370 வந்தா அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு 520 ரன் அடிக்கணும், 150 ரன் லீடு வரணும். அதுக்கப்புறம் இவங்க ஆல் அவுட் பண்றது வேர் தி பிட்ச் வில் கெட் பெட்டர் டு பேட். It will be very, very difficult to force a result. Australia has to play the same way what they are doing, waiting for India to error in lengths and bat 4 sessions. இந்தியா நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆஃப் சைட் ஃபீல்ட் இது பண்ணி டிரைவ் ஆட விடணும். அதை பண்ணலன்னா டிரா ஆயிடும். டிராடா ஆஸ்திரேலியா ஒன்ட் பி பாதர் மேட்ச். இந்தியாவுக்கு தான் ப்ராப்ளம். ஓகே, அப்படியே இந்த மார்க் ஆண்டனி பேசி ஸ்பேஸ் யார் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு உங்க இவர் சயம் ஐயூப், நீங்க சையத் அன்வர்னு சொன்னீங்க. 98 ரன் நாட் அவுட் நேற்றுக்கு, செம்ம இன்னிங்ஸ். இருந்தாலும் வேலைக்கு ஆகலை பீடா, எந்த பயனும் இல்லை. என்ன என்ன நினைக்கிறீங்க அந்த டீமை பத்தி? அதுல ஒரு ஜேர்னலிஸ்ட் ட்வீட் போடுறாரு, பாபர் அசாம் போய் 10வது ஓவர் சொல்றாராம் சயீம் ஐயூபுக்கு, ஜல்தி நெய் யார் ஆராம் சேன். எங்க? பிரிட்டோரியால. விக்டோரியால 20 ஓவர்ல 2400 ரன் அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வரும். இவன் தான் ஃபேன் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தேர். அதுவும் யோசிச்சு பாருங்க, அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கஸ்ட் பேட்டிங் ஆர்டர். நான் அந்த பேட்டிங்ல எனக்கு பாருங்க, நீங்க நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 பாபர் அசாமே T20 ஆட முடியாது. அதுல வந்து 155 ஸ்ட்ரைக் ரேட்டு முக்கிய அடிச்சு அவுட் ஆயிட்டு போறாரு. 155 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஜோனஸ்பர்க்லயும் பிரிட்டோரியாலயும் ஆடினா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விலங்க 2 பக்கமும் போட்டு கையை முதுகு பின்னாடி வச்சு கூட்டு போயிடுவேன். பிரிட்டோரியாலையும் வாண்டரஸ்லயும் 155 ஸ்ட்ரைக் ரேட் நீங்க ஆடினீங்கன்னா. அவர் பெருமையா ட்வீட் வேற போடுறாரு, என்னன்னா இப்ப வாங்கடா எல்லாரும் 155 ஸ்ட்ரைக் ரேட்னியோ. 155 ஸ்ட்ரைக் ரேட் இந்த குவானாம் அப்பாக்கா வந்தா கூட அடிப்பாயா. இப்ப ரீசா என்ட்ரிக்ஸ் ஆடினார் பாருங்க, ஃபர்ஸ்ட் T20 செஞ்சுரி ஸ்கோரிங் இன் இஸ் லைஃப். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இப்படின்றாரு 6, அந்த கவுண்டர் பண்ணி சொல்ல ஒரு படத்துல இந்த பக்கம் போஸ் இந்த பக்கம் போஸ்ன்ற மாதிரி இப்படி போட்டு இப்படிங்கிறாரு. இங்கே 6 அவர் ரசீவ் பண்றது சும்மா ஸ்லோயா டெலிவரி ரீச் பண்ணி டோ அண்ட் அந்த பேட்டை இப்படி அடிக்கிறாரு 6. அங்க போயிட்டு நீங்க கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேட்டிங் ஆர்டர் பாடுங்க. நீங்க நம்பர் 4 உஸ்மான் கான்லாம் நீங்க ஆட வைக்கிறீங்கன்னா
தையாப் தாஹிர் நம்பர் 5, நம்பர் 6 இந்த சின்ன பையன் இர்ஃபான் கான் நியாசி. ஓகே, டீசன்ட் பிளேயர். இது உங்க வந்து 4, 5, 6ன்னா நம்பர் 7ல வந்துட்டு அபாஸ் அஃப்ரீதி, சும்மா வந்து பட்டா பாக்கிய படாட்டிலேயும். அதுக்கப்புறம் ஷஹீன் அஃப்ரீதி. வாண்ட்ரஸ்ல நியூ பால்ல ஒரு 16 for 2 ஆனாங்கன்னா ரொம்ப சூப்பரா கிரிக்கெட் ஆடி 133 அடிப்பாங்க. அவங்க 9 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இது பாகிஸ்தான். நான் தான் சொல்றேனே, இப்ப இந்த மாதிரி ஆடி the last 2 yearsல they have not even beaten a single test playing nation in T20 cricket. இப்ப அடுத்த 2026 T20 வேர்ல்ட் கப்ல அவங்க வந்து சூப்பர் 8க்கு தப்பி தவறி போலன்னா, நான் சொல்றது கேட்டுக்கோங்க, 2028 T20 வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் won't be a part of, they won't qualify. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. அந்த பிரிட்டோரியால போயிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம பாலுக்கு பால் ஸ்லோயர் பால் போடுறீங்களேயா? எப்படியா போடுறீங்க ஸ்லோயர் பால்? அவன் 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 அதுக்கு மேல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்லோயர் பால் போட்டு செம அடி வாங்கினான். 77ல இந்த பாகிஸ்தான் பேட்டிங் ஆடுறதுக்கு விட்டுக்கவே கூடாது. அந்த தப்பே இவங்க பண்றாங்களே. இப்ப இன்னொரு மேட்ச் இப்ப நடக்க போகுது. 3-0 in favor of சவுத் ஆப்பிரிக்கா என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஸ்மார்ட் பாத்தீங்களா பீடாக்? ரஹானே சமாடியா அடிச்சாரு, செஞ்சுரி அடிச்சிருக்க வேண்டியது. ரஹானே வர்சஸ் வெங்கடேஷ் ஐயர் ஃபைனல் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கேகேஆர் வர்சஸ் கேகேஆர் அப்படின்லாம் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ரஹானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தங்கமான பையன், இருக்கிற இடம் தெரியாது, கர்வம் எதுவுமே இல்லாம வந்து வேலையை செஞ்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ற ரஹானே வந்து அண்டர் 16ல இருந்து பார்த்திருக்கேன் என்சிஏல. அதுக்கப்புறம் ஒர்க் வித் இன் புனே சூப்பர் ஜெயின்ஸ். அந்த மாதிரி ஒரு பத்திரமாத்து தங்கம்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரஹானே ஆடுறது. ஏன்னா நம்ம ப்ரிவியூல நம்ம என்ன சொன்னோம், கன்சிடரிங் வாட் ஹஸ் ஹேப்பன் he might not find a place சொன்னோம். இப்ப எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு இப்ப நிறைய ரூமர் வேற வந்தது. நீங்க சொன்னீங்க ராணே கேப்டன் ஆக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு. அதுவும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் வந்துட்டு வாழ்த்துக்கள் ரஹானேன்னு தான் சொல்லுவேன். வெங்கடேஷ் ஐயரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். whoever wins I'll be very happy, but Rahane now deserve to get a run every single camp. I'm not sure about whether he's going to captain the side. அதுதான் ஹார்ட் ஒர்க் இலக்கணம். வெரி ஹாப்பி ஃபார் ராணே. ஓகே பீடாக், ஸோ அப்படியே ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. நாளைக்கு மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 2.5 மணி நேரம் செஷன் சொல்றேன் பாருங்க. ஒழுங்கா இந்தியா போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 108 for 5 ஆயிடுவாங்க. இப்பயே சொல்லிடுறானுங்க. மழை வராம ஃபர்ஸ்ட் செஷன்ல 108 for 5னா அவங்க என்ன பண்ணுவாங்க? லோயர் ஆர்டர் டிஃபென்ஸ்லாம் ஆட மாட்டாங்க, டப்பு டிப்புன்னு அடிக்க தான் போவாங்க. அப்படி அடிக்க போனாங்கன்னா டீக்குள்ள ஆல் அவுட் சான்ஸ். மழை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, நம்ம சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஃபீல்டை வச்சு டீக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மிதிச்சிருவாங்க இந்தியா. அதே சமயம் ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியாவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போலன்னா this test match can go either 2 ways. Either it's going to be a draw or Australia has got to win. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க ஒரே செஷன்லன்றீங்க? ஃபர்ஸ்ட் செஷன் லாங் செஷன், 34 ஓவர், விக்கெட் எடுக்கலன்னா ஆஸ்திரேலியா will be 140 for 1. 140 for 1 போயிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் சொல்லிடுவேன் என்ன ஆகும்னு. Hopefully the first thing what we expected will happen, that is happen, that is 107 for 5. India doing this strategy to make them drive by bowling more fuller lengths. அது நடக்குன்னு பார்ப்போம். Until we come back tomorrow and review what is going to happen, where India stand with your very own octopus. Thanks a lot and bye bye.